சௌந்தர்யா அவங்க வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1972 கர்நாடகாவில் பார்ன் அவங்க. இல்லை நமக்கே தெரியும் 90s ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் மோஸ்ட் ஸ்டார் கூட எல்லாரு கூடயுமே நடிச்ச ஒரு பர்சனாக தான். பிஜேபி மீட்டிங்ஸ் எல்லாமே அவங்க போகிறத பார்க்க முடிஞ்சது. ப்ளஸ் இந்த இன்சிடென்ட் நடந்தது, அதாவது அந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுறது வந்து April 17, 2004. இதில் அப்போ இன்னும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொடுமையான விஷயம், சௌந்தர்யா அவர்கள் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. 31 இயர்ஸ் அவங்களுக்கு. சௌந்தர்யா ப்ளஸ் கூட போன அவங்க அண்ணன் அமர்நாத், அப்புறம் பிஜேபி பார்ட்டியை சேர்ந்த ரமேஷ், அதுக்கப்புறம் அதை ஓட்டி சென்ற பைலட் ஜாய் பிலிப்ஸ். இந்த பங்களா கெஸ்ட் ஹவுஸை வந்துட்டு மோகன் பாபு வந்து இவங்ககிட்ட கேட்டதாகவும், சௌந்தர்யா கிட்டையும் அவங்க அண்ணன் அமர்நாத் கிட்டையும் அவங்க கொடுக்க வந்து அவங்க மறுத்துட்டாங்க. இதனுடைய விளைவாக தான் இவர் இதை திட்டமிட்டு கொலை பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. பட் அப்போ பிளேன் கிராஷ்க்கு என்ன ரீசன் சொல்லப்பட்டது அப்படின்னா, பறவைகள் மோதியதால் தான் சொல்லப்பட்டது. ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க அந்த பாத்டப்ல விழுந்ததுனால அந்த ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் விஷயங்கள் வெளியே வந்தது. பட் அவங்க குடும்பத்து தரப்புல இருந்து அது இல்லைன்னு மறுக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டது. அதுதான் கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயம். சில்க் சுமிதா விஷயத்துல இன்னமும் வந்துட்டு அது கொலையா தற்கொலையா, இல்லை ஏன் அவங்க எவ்வளோ போல்டு, அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஓகே, உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். நடிகை சௌந்தர்யா ஒரு காலத்தில் தமிழ் சினிமா, குறிப்பாக தெரிந்த சினிமாவிலே ரொம்ப உச்சத்தில் ஒரு நடிகை. அவங்களுடைய மரணம் வந்து ஹெலிகாப்டர் விபத்து அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுவே வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய மரணம் தொடர்பான ஏதாவது வழக்கு அல்லது செய்திகள் ஏதாவது இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் தான் வெளியே வந்து இது பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்காரு. ஆக்சுவலி சிட்டி மல்லு அப்படிங்கிறவர், மல்லு தெலுங்கானா எங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னா கம்மம் போலீஸ் ஸ்டேஷன், அந்த இடத்துல போய்ட்டு தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இது விபத்தல்ல, இது கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, சொல்லி சில ரீசன் ஸ்டேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்தது அப்படின்னா, ஐ திங்க் நமக்கு அது ரிலேட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சௌந்தர்யா அவங்க வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1972 கர்நாடகாவில் பார்ன் அவங்க. இல்லை நமக்கே தெரியும் 90s ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் மோஸ்ட் ஸ்டார் கூட எல்லாரு கூடயுமே நடிச்ச ஒரு பர்சனாக தான். ரஜினிகாந்த், இங்க அதான் லிஸ்டே போகுது. சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, நாகார்ஜுனா, ரவிச்சந்திரன், விஷ்ணுவர்தன், அப்புறம் இந்த மாதிரி அமிதாப் பச்சன், அப்புறம் விஜயகாந்த், இந்த மாதிரி எல்லாருக்கூடயும் ஒரு பெரிய லிஸ்ட் போகிறத ஒரு பார்க்க முடியுது. அதான் ஓஜி பேன் நடிகை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை அப்போவே வாங்கின ஒரு பர்சனாக தான் இவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. சரி, இப்படியே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2003 வந்துட்டு ரகு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவரு கூட மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அப்போதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபியில் கால் எடுத்து வைக்கிற ஒரு டைம். கால் எடுத்து வச்சு அவங்க என்னவா இருக்குன்னா, இந்த க்ரௌட் புல்லராக வந்துட்டு அவங்க இது பரப்புரை கூட்டங்களில் வந்து நிறைய பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து இவங்க ஃபேஸ்க்காகவே நிறைய வேல்யூஸ் இருக்குது, பீப்புள்ஸ் நிறைய கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து கண்டினியூஸாக பிஜேபி மீட்டிங்ஸ் எல்லாமே அவங்க போகிறத பார்க்க முடிஞ்சுது. ப்ளஸ் இந்த இன்சிடென்ட் நடந்தது, அதாவது அந்த விபத்து நடந்ததாக சொல்லப்படுறது வந்து April 17, 2004. ஓகே, அப்பையும் அவங்க வந்து ஒரு பிரச்சாரத்திற்காக அவங்க தனி சின்ன ஒரு விமானம் மூலம் டிராவல் பண்ணும்போது தான் இந்த விஷயம் நடந்தது. ஏன்னா அப்போ ஜென்ரல் எலெக்ஷன் டைம், அந்த எலெக்ஷனுக்கான கேம்பெயின்காக தான் அவங்க நிறைய டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம் அப்போ இருந்திருக்கு. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 o'clock போல அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிற டைம். ஓகே, அந்த பிளேன் வந்து அது என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னா, இன்ஜின் செஸ்ட்ரா 180 ஸ்மால் பிளேன், இதுக்காக யூஸ் பண்ணுவாங்களா, தனி சிறிய விமானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு 11 o'clock வந்து ரன்வே எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஒரு 5 minutes கூட இருக்காது, ஒரு 150 feet தான் போயிருக்கும். அதுக்குள்ளே வெடிச்சு சுக்குநூறாக செதறினது தான் அந்த இந்த இன்சிடெண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எங்கே வந்து அது செதறி விழுந்துச்சு இல்லையா, அந்த பேட்ஸ் எல்லாம், அது சொல்கிற பிளேஸும் என்ன சொல்கிறாங்க எங்கே அப்படின்னா, காந்தி கிருஷி விக்யான், காந்தி கிருஷி விக்யான் காந்திரா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி, அக்ரி கல்ச்சுரல் பேஸ்டு, அதாவது அக்ரி சயின்சஸ் பேஸ்டு ஒரு யூனிவர்சிட்டி. அந்த கேம்பஸ்குள்ளே தான் வந்துட்டு, அந்த கேம்பஸ் மேலே போகும்போது தான் இது சுக்குநூறாக விழுறதை வந்து அந்த இடத்துல பார்க்க முடியுது நமக்கு. ஓகே, இதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா, அதில் 4 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் அப்போ இன்னும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொடுமையான விஷயம், சௌந்தர்யா அவர்கள் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. 31 இயர்ஸ் அவங்களுக்கு. சௌந்தர்யா ப்ளஸ் கூட போன அவங்க அண்ணன் அமர்நாத், அப்புறம் பிஜேபி பார்ட்டியை சேர்ந்த ரமேஷ், அதுக்கப்புறம் அதை ஓட்டி சென்ற பைலட் ஜாய் பிலிப்ஸ். இந்த 4 பேருமே அங்கே இறந்துட்டாங்க. என்னன்னா, ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாத அளவுக்கு, அவங்க ஐடென்டிட்டி கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கறிக்கட்டையாகி ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அது இருந்தது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல், இவங்க ஒரு பிஜேபி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தானே போனாங்க. அதனால அந்த தலைவர்கள் எல்லாம், PM அப்போ இருந்த வாஜ்பாய் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு.
அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த பிஜேபி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அருண்ஜேட்லி யூனியன் காமர்ஸ் மினிஸ்டர் அவர் ஸ்பாட்டுக்கு வந்தது அந்த அன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. தென் எஸ்எம் கிருஷ்ணா கர்நாடகா சிஎம் இவங்க எல்லாருமே அன்றைக்கி ஸ்பாட்டில் இருந்ததை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம். இதுதான் அவங்க இறந்ததுக்கான ஒரு விஷயம். ஓகே, பட் ஸ்டில் மக்கள் எப்படி அப்படின்னா நம்ம வந்துட்டு யாராவது ஒருத்தர் நம்மளை விட்டு ஃபிசிக்கலாக தள்ளி போகிறாங்க அப்படின்னா அவங்க உடலை பார்க்குறது, கடைசியில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கும்போது மனசோ மைண்டோ ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இங்கே மக்கள் சௌந்தர்யம் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்கவே இல்லை அவங்கள. ஸோ ஸ்டில் அவங்க எங்கேயோ இருக்காங்க போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பீப்புள் அதை ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்களா, அப்படியா நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்ம சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அவங்க இறந்த மாதிரியே இல்லை, ஏன் கூடவே தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு எங்களுக்கு ஃபீல் இல்லை, ஏன்னா இந்த இன்சிடென்ட்ஸ் ஜஸ்ட் நாங்கள் எதுவுமே பார்க்கல இல்லை அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் இப்போ 21 வருடங்கள் கழித்து இப்போது இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் உள்ளே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்போ இவர் வந்து குற்றச்சாட்டு எழுப்புறாருல ஒருத்தர் மேலே, அதுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுது? அது அவர் வந்து இந்த மோகன் பாபு அப்படின்றவர் மேலே தான் குற்றச்சாட்டு எழுப்புறாரு. குற்றச்சாட்டு எழுப்பிட்டு அவர் என்ன வந்து வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் இங்கே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட அவங்க வேலை முடிய போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கான சப்போர்ட்டிவ் எவிடன்சஸ் என்னென்ன இருக்குன்னு அவங்க கொலாபரேட் பண்ணியே ஆகணும் அந்த இடத்துல. அதாவது கொலாபரேட்டிவ் நம்ம வந்து அவங்க கொடுத்தே ஆகணும் அந்த இடத்துல. இது நான் சொன்னதுக்கு இதுங்க ப்ரிலிமினரி எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சப்மிட் பண்ணணும். அட் த சேம் டைம் அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் ஆப்போசிட் பர்சன் யார் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அந்த பர்சனோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க ஸ்டேட்மெண்ட், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இவர் செட் ஆஃப் கொஸ்டின் சொல்வார் இல்லையா, அது வந்து யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவர்கிட்ட கேட்பாங்க, அவர் சில விளக்கங்கள் கொடுப்பாங்க இல்லையா, அதை வச்சு இவங்ககிட்ட திரும்ப பண்ணுவாங்க. இப்படி தான் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஸோ இவர் இங்கே என்ன சொல்லி இங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னா, மோகன் பாபு தான் மெயினாக இங்கே இவர் வந்து படுத்திருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டில். என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க வந்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி ஓகே மோகன் பாபு வந்துட்டு இவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று வந்து கட்டியிருக்காங்க, பங்களா மாதிரி ஒரு 6 ஏக்கரில் ஒரு 100 கோடி நெட்வொர்த் மேலே இருக்கும் கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஷம்ஷாபாத் அப்படிங்கிற இடத்துல வந்து ஜல்லேப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க கட்டியிருக்காங்க, அதாவது ஒரு ப்ரைம் லொக்கேஷனில். இந்த வீடை இந்த பங்களா கெஸ்ட் ஹவுஸை வந்துட்டு மோகன் பாபு வந்து இவங்க கிட்ட கேட்டதாகவும் சௌந்தர்யா கிட்டேயும் அவங்க அண்ணன் அமர்நாத் கிட்டேயும் அவங்க கொடுக்க வந்து அவங்க மறுத்துட்டாங்க. இதனுடைய விளைவாக தான் இவர் இதை திட்டமிட்டு கொலை பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. பட் அப்போ பிளேன் கிராஷ்க்கு என்ன ரீசன் சொல்லப்பட்டது அப்படின்னா, பறவைகள் மோதியதால் தான் சொல்லப்பட்டது. ஏன்னா இன்ஜின்ல போய் பறவைகள்லாம் நம்ம நிறைய நடக்குது இல்லையா, இன்ஜின்ல போய் பறவைகள் மோதும் போது அந்த புவி ஈர்ப்பு சக்தியோட இதுல வந்துட்டு அந்த மாதிரியும் இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு ப்ரூவன் ஒன்னா தான் சொல்றாங்க. ஐ மீன் பிளேன் கிராஷ்ல சொல்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றாரு, பண்ணிட்டு சௌந்தர்யா இருந்த கொஞ்ச நாளே அந்த ப்ராப்பர்ட்டி அவர் பேருக்கு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால போலீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்லயும் கொடுத்துருக்காரு, கலெக்டர் ஆஃபீஸ்லயும் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க மீட்டு, அதாவது கவர்மெண்ட் மீட்டு ஒன்று வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு என்னங்க நீங்கள் எதை கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த மோகன் பாபுவோட 2வது பையன் இவருக்கும் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவர் பேர் வந்து விஷ்ணு மஞ்சு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இப்போ இந்த வீடு இருக்குல்ல, இந்த கெஸ்ட் ஹவுஸ், அதை வந்து அவர் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு கேஸும் கோர்ட்ல போயிட்டு இருக்கு, ப்ராப்பர்ட்டி கேஸுமே. ஓகே, ஸோ இதுல இருந்தே தெரியும்னா அவர் ப்ராப்பர்ட்டி மேல எவ்வளவு இதுவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவோட கணவர் தரப்புல இருந்து இது முற்றிலுமா அவர் மறுத்திருக்காரு. இல்ல விபத்து தான் சொல்லி, விபத்து தான், இந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே இல்லை, நாங்க 25 இயர்ஸா நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இங்க, ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து முற்றிலுமாக இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறது வந்து இங்கே வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆக்சுவலி இப்போ நடிகைகளுடைய மரணம் வந்து இயற்கையாக ஏற்படாமல் மற்றபடி நடந்தாவே அது பெரிய ஒரு பேசப்பட பொருளாக மாறுது. இப்போ ஸ்ரீதேவி அவங்களுடைய மரணமாக இருக்கட்டும், சில்க் சுமிதா அவங்களோட மரணமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறொருவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுறது பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள்? அது ரிலேட் பண்ணும்போது எல்லாமே இன்னும் மர்மங்கள் நிறைந்ததாக தான் இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ இதுலேயே வந்துட்டு சர்ச்சைகள் வந்து 2 விஷயம். ஒரு விஷயம் வராங்க அப்படின்னா டக்குன்னு அப்போ என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று வேணும்னா ஒரு சர்ச்சை கிளப்பிடுவாங்க இல்லையா அந்த இடத்துல. இதுலேயுமே என்ன சர்ச்சை சொல்லப்படுது அப்படின்னா, சஸ்பெக்ட் பேஸில் சொல்லப்படுது 2 விஷயம். ஒன்று வந்துட்டு அந்த விஷ்ணு மஞ்சு இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இவரை வச்சு அவரே ஏன் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்க கூடாது, ஒரு அலிகேஷன்ஸ் போட்டுட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஈஸி ஆயிடும்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மோகன் பாபு அவர்கள் இப்போ ஒரு மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரமோஷனோ நெகட்டிவ் ஒரு விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவ் ப்ரமோஷன் கொடுக்கறது போல நெகட்டிவ் ப்ரமோஷன் கொடுக்கும்போது அதை போய் ஜாஸ்தி பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா மக்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாகவும் இது பார்க்கப்படுது சஸ்பெக்டா. பட் என்னவா இருந்தாலும் ஃபேக் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இங்கே நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா, மினிமம் 2 years. ஸோ அந்த விஷயமும் இங்கே பண்ணப்படும் இல்லையா. ஒரு வேளை அவர் அப்படி அதை பண்ணி
பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது கண்டிப்பா வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு அவரும் சொல்லியிருப்பாரு, நான் வந்து சௌந்தர்யாவோட தீவிர ரசிகன்னு சொல்லி அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சொல்லும் போது, அப்ப இவ்வளவு வருடங்களா ஏன் இதை நீங்க வெளில கொண்டு வரல, கரெக்ட், எதனால கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்துக்குமான பதில் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தான் கிடைக்க போகுது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ல ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுற போறது கிடையாது இந்த இடத்துல. விஜய் சித்ராவுடைய வழக்குமே வந்து இப்படிதானே, அது உள்ள டாப்பால் போட்டிருந்தாங்க, அதனால வந்து அவங்களுடைய கணவரும் வந்து நிரபராதி வெளியே வந்துட்டார் இல்லையா. விஜய் சித்ரா கேஸ்லயும் இன்னொன்னு இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலயும் மனைவிகளை கொண்டு நடக்கும்போது பாத்தீங்கன்னா கணவர் தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா இருப்பாங்க. ஓகே, ஏன்னா இங்க ஸ்ரீதேவி விஷயத்திலயும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா இருந்தாரு. பட் அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரப்போ என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ராண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க அந்த பாத் டப்ல விழுந்ததுனால அந்த ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் விஷயங்கள் வெளியே வந்தது. பட் அவங்க குடும்பத்து தரப்புல இருந்து அது இல்லைன்னு மறுக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டது. அதுதான் கான்ட்ரடிக்டரியான ஒரு விஷயம். சில்க் சுமிதா விஷயத்துல இன்னமும் வந்துட்டு அது கொலையா தற்கொலையா இல்லை ஏன் அவங்க எவ்வளோ போல்டு, அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஓகே, விஜய் சித்ரா கேஸ்லயும் அதுதான். என்னன்னா இங்கே வந்துட்டு நமக்கே தெரியும், ஆஸ் பர் எவிடன்ஸ் ஆக்ட் வந்துட்டு கல்யாணம் 7 வருஷத்துக்குள்ள ஒய்ஃப்க்கு என்னன்னாலும் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் கணவராக தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, இங்க அவருமே இந்த இடத்துல வந்துட்டு ஒத்துட்டு இருந்திருக்காரு விஜய் சித்ரா கேஸ்ல. ஏன்னாத்துமே என்னன்னா நான் தான் வந்துட்டு எங்களுக்குள்ள சண்டை வரும்போது நீ போய் செத்தா சாகுன்ற மாதிரி கூட நான் வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. பட் அது எல்லாமே ஓகே, பட் ஆனா ஸ்ட்ராங் ப்ரூவிங் ஆஃப் எவிடன்ஸ் தான் இங்க மிஸ் ஆகுதுன்றதான் விஷயம். ஏன்னா அவங்க விஷயத்துல விட்னஸ் வந்து முன்னுக்கு பிறனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் வேற எதுவும் ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்சஸ் இல்லைன்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ அதுதான் அவங்க கேஸ்ல நான் சொன்னேன், இவர் குற்றவாளி இல்லைன்னு நாங்க சொல்லலை, இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் நமக்கு இங்க வந்திருக்கு. அதை எதிர்த்து அவங்க அப்பா அப்பீல் போனார், அவரும் மன உளைச்சல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஒருத்தவங்க செத்துருன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா அவங்க போய் செத்துட்டாங்க, நான் தான் காரணமாகும். கண்டிப்பா அது மன உளைச்சல் தானே. ஒருத்தவங்க நீங்க கத்தியால் எடுத்து குத்தணும்னு கிடையாது இல்லையா. அபார்ட்மெண்ட் டு சூசைட் இருக்குல்ல, இருக்கிறதுக்கு செத்தே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா செத்துட்டா நம்ம தான் காரணம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா மன உளைச்சல் யார் கொடுக்குறா இந்த இடத்துல? நீங்க பக்கத்துல நிசி அப்புறம் எப்படி இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ போயிட்டு அந்த இடத்துல ஒரு தூண்டுதலா இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு அந்த இடத்துல என்ன நடக்கும்? இசி இப்ப இங்கே எடுத்துக்கோங்க, இந்த அதுல் சுபாஷ் கேஸ்ல எடுத்துக்கோங்களேன், என்னாச்சு? மனைவி அவ்வளவு டார்ச்சர் கொடுத்ததின் பேரில், மன உளைச்சல் கொடுத்ததின் பேரில் தானே அவர் அங்க டைங் டிக்ளரேஷன் ஒரு விஷயம் எழுதி வச்சுட்டு செத்தார் அவர் அந்த இடத்துல. ஓகே, அது ஒண்ணு. இப்ப வந்து மனவ் சர்மான்ற ஒரு இது அவருமே அதுவும் கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா தான் போயிட்டு இருக்கு. வைஃப் என் பேர்ல அவருமே வந்து இந்த இடத்துல நிக்கி சர்மா அவங்க கொடுத்த ஒரு இதுல தான் நான் இந்த மாதிரி சூசைட் கமிட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி, யாராவது ஆண்களுக்காக பேசுங்க அப்படின்னு இங்கேயும் ஜஸ்டிஸ் இஸ் டியூன்னு அங்கேயும் போடப்பட்ட விஷயங்கள் அதுதானே. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு எடுத்துக்கோங்களேன், ஒரு காதல் ஒரு உறவலி ஆகட்டும், இல்ல எவ்வளவு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புள்ளியா இருக்கட்டும், அங்க போகும்போது வந்துட்டு நீ ரொம்ப எமோஷனலி அந்த இடத்துல அவங்களை தூண்டுறது அதான் விஷயம். இப்ப நமக்கானவங்களே ஒண்ணு சொல்லிட்டாங்க இங்க அப்படின்னும் போது நான் எதுக்காக லைஃப் லீட் பண்ணணும், யாருக்காக லைஃப் லீட் பண்ணணும்னு ஒருத்தவங்களை அந்த இடத்துல இன்ஸ்டிகேட் பண்றது கிரைம் தானே. ஆமா, நீ பண்ணிட்டு ஒரு கிரைம் நடக்கும்போது நம்ம 3 விஷயம் சொல்லுவோம். ஒன்னு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அட்டாக் பண்ணலாம், இல்ல அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன்னால இங்க பண்ணலாம், அசிங்கமா பேசுறது வைக்கிறது எல்லாமே கோவம் வரலாம் அந்த இடத்துல. ஓகே, அதை தாண்டி 4 ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டியூட் ஆகிறதுனால கிரைம் ஆகலாம். அதாவது மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலா எக்ஸிகியூஷன். இந்த மாதிரி 4மே கான்ஸ்டியூட் ஆகும் போது தான் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கிறது. 10 வருஷம் 20 வருஷம் 7 வருஷம் 5 வருஷம் எல்லாமே நமக்கு அங்கே கிடைக்கிறது. ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் இதில் எடுக்கவே முடியாது. ஓகே, அதே மாதிரி தான் ஒருத்தவங்களை போயிட்டு நீ ஏன் இருக்க நீ செத்துருன்னு குடும்பம் அப்படியே நம்ம வந்து வயலன்ஸ்ல மென்டல் வயலன்ஸும் நம்ம ஏன் சேர்த்திருக்கோம், சேர்க்காம இருந்திருக்கலாம்ல. டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கட்டும், இல்லை ஹராஸ்மெண்ட்ல ஏன் நம்ம மென்டல் ஹராஸ்மெண்ட் வச்சிருக்கோம். ஸோ அதனால ஒரு விளைவு இருக்கு இல்லையா, ஒரு ஹர்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் கண்டிப்பா கவுண்ட் ஆகும். அதுக்கும் இங்க பனிஷ்மெண்ட் இருக்கு தான் போகுது.